எப்போவுமே நம்ம வந்து ஒரு 5 நபர்கள்ட்ட ரொம்பவுமே தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்டேருந்து எப்போவுமே தேவைகள், அதாவது தேவைகள்னால் காரியத்துக்காக மட்டும் இருந்துட்டு இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் எப்போவுமே தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சார் இதெல்லாம் ஆன்மீகத்தில் வருமான்னு? எஸ். உங்களை நீங்கள் ஜெயிக்க வைக்கிறதுக்கு, உங்கள் மன நிம்மதியாக இருக்கிறதுக்கு, நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு வழிபாடும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 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 சூக்ஷமமான வழிமுறைகள்னு சாணக்கிய நிதி சொல்கிறது. அப்போது நாம் நம்மக்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறவங்கக்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசுகிறவங்ககிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் முன்னாடி ஒன்று பேசி பின்னாடி ஒன்று பேசுவாங்க. இது தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சார் கேர்ஃபுல்லே ஆக வேண்டியதாக இருக்குது. இது தெரிஞ்சதுக்கப்புறம் தான், அது வரைக்கும் தெரியல சார், நல்லா தான் பேசியிருந்தேன், அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் இவங்க இப்படி பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டே ரொம்ப கவனமாக இருக்கணும், ஒருவேளை இவங்க பேசுவாங்களோன்னு சொல்லிட்டு. 3வது சப்ஜெக்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், எப்போவுமே பொறுப்பு இல்லாமல் ரொம்ப டிலேவாக இருக்காங்க பார்த்தீங்களா? அவர்களை பார்த்து அவங்க வைப்ரேஷன் உங்கள் கூட இருந்ததுன்னா நீங்களும் அதை சேர்ந்து பழகிக்கொள்வீங்க. நீங்களும் அதை சேர்ந்து பழகிக்கொள்வீங்க. அடுத்தது 4வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் ரொம்ப 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 உங்களுடைய விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் உள்ளே நுழையிறாங்க, உங்களுடைய சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, இவங்க நம்ம ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து நம்ம ரொம்ப பொறுப்பாக கவனிச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா நமக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கும், நமக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும், நமக்குன்னு ஒரு விஷயங்கள் இருக்கும். இதை எப்போவுமே நம்மளுடைய சரௌண்டிங்குள்ளே, அதாவது நம்மளுக்குள்ளே வச்சுக்கணும். அது மற்றவங்கக்கிட்டேருந்து ரொம்ப ஆதரவு கிடைக்கிதுன்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிறதையும் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. கடைசி விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எப்போவுமே நம்ம வந்து எதிரிகளை நம்ம வென்றலாம், ஆனால் துரோகிகளை வென்றவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கூட இருந்து குழிப்பறிக்கக்கூடிய நபர், இந்த கூட இருக்க குழிப்பறிக்கக்கூடிய நபர் அப்படின்னு தெரிஞ்சு விட்டது அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த 5 விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் 5 கிரகங்கள், 5 எதிர்மறையான கிரகங்கள் உங்களை விட்டு போயிடும். நல்ல கிரகங்கள் வேலை செய்யும். இந்த 5 எதிர்மறையான விஷயங்கள் 5 விதமான எதிர்மறையான கிரகங்களுக்கு சமானம் அப்படிங்கிறத நம்மளால் தெரிந்து கொள்ள முடியுது.